வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கேஷ் பட்ஜெட் பார்க்க போகிறோம். இப்போ கேஷ் பட்ஜெட்டோட ஃபார்மேட்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேஷ் பட்ஜெட்னா என்னன்னு பார்க்கலாம். கேஷ் பட்ஜெட் இஸ் an estimation of the cash inflow and outflow for a business over a specified period of time, and this budget is used to assess whether the firm has sufficient cash to operate. ஓகேவா? அதாவது இந்த கேஷ் பட்ஜெட்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேஷ் இன்ஃப்ளோ என்ன, அவுட்ஃப்ளோ என்ன அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுறது தான் இந்த கேஷ் பட்ஜெட். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு போதுமான அளவுக்கு கேஷ் இருக்கா ஆப்ரேஷனுக்காக அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம இந்த கேஷ் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? The cash budget is the most important as it controls the cash. இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்ஜெட் மற்ற பட்ஜெட் எல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கேஷை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, இட் இஸ் அ டீடைல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ரிசிப்ட், கேஷ் பேமெண்ட் அண்ட் கேஷ் பேலன்ஸ் ஃபார் த பட்ஜெட்டட் பீரியட். ஓகேவா? இந்த கேஷ் பட்ஜெட்டில் நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேஷ் ரெசிப்ட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும், அண்ட் கேஷ் பேமெண்ட் எவ்வளோ பண்ணணுன்றது தெரியும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளால் கேஷ் பேலன்ஸையும் செக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? கேஷ் பட்ஜெட் கோஆர்டினேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் பட்ஜெட் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார்மேட் பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இதோட வந்து என்ன பண்ணணும்னா, எஸ்டிமேட்டட் கேஷ் ரெசிப்ட்ஸ், அதாவது கேஷ் ரெசிப்ட்ன்றது மேஜராக இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த கேஷ் ரெசிப்டில் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேலும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கேஷ் ரெசிப்ட்ஸ் கிடைக்கும். இந்த கேஷ் ரெசிப்ட்ஸோட நம்ம கேஷ் பேமெண்ட் எல்லாம் மைனஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், கேஷ் பெய்ட் டு சப்ளையர்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் தான். அண்ட் வேஜஸ், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், இது மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பென்சஸில் டிலே இன் பேமெண்ட் இருந்துச்சுனாலும் அது வந்து நம்மளோட கேஷ் பேமெண்ட்டில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் பெய்டு, டிவிடெண்ட் பெய்டு, போனஸ் பெய்ட் டு ஒர்க்கர்ஸ், பிளான்ட் பர்ச்சேஸ், இது மாதிரி எது இருந்தாலும் நமக்கு வந்து என்னென்னா கேஷ் பேமெண்ட்டில் எழுதுவோம். அதாவது கேஷ் ரெசிப்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் இன்ஃப்ளோ, அதாவது எதனாலலாம் கேஷ் வந்து பிஸ்னஸ்குள்ளே வருதோ அதெல்லாம் கேஷ் ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் எதனாலலாம் கேஷ் வெளியில் போதோ, அவுட்ஃப்ளோ ஆகுதோ, அதெல்லாம் நம்ம கேஷ் பேமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் கேஷ் பேமெண்ட் என்னன்றது தெரிஞ்சிடும். அண்ட் இந்த கேஷ் ரெசிப்ட்ஸ்லேருந்து இந்த கேஷ் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது தான் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ் ஃபிகராக இருந்தால் நம்ம க்ளோசிங் கேஷ் பேலன்ஸும் சொல்லலாம். இதுவே நெகட்டிவில் வந்தது அப்படின்னா அதை நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இந்த மந்தோட க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக ஆகும். ஸோ நம்ம இங்கே வர க்ளோசிங் பேலன்ஸை நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக எழுதுவோம். அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு இங்கே வர க்ளோசிங் பேலன்ஸை அடுத்த மந்த்துக்கு வந்து நம்ம ஓப்பனிங் பேலன்ஸாக எழுதுவோம். இதே மாதிரி நமக்கு எத்தனை மந்த் நம்ம வேணாலும் கேஷ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Prepare cash budget from the following information. A firm expects to have rupees 30,000 on 1st May 2016 and requires you to prepare an estimate of the cash position during the 3 months. அதாவது மே, ஜூன், ஜூலை 3 மாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் மந்த் பாருங்கள், மார்ச்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ், வேஜஸ், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். 25% ஆஃப் த சேல் இஸ் ஃபார் கேஷ். அதாவது நம்மளோட கேஷ் பேமெண்ட் கேஷ் ரிசிப்ட்ஸில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேலும் தான். அதில் 25% சேல் வந்து கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேலே 25% கேஷ் சேல்ஸ். ஓகேவா? அப்போ அந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிரெடிட் சேல். அது பார்த்திங்கன்னா ரிமைனிங் அமௌண்ட் இஸ் கலெக்டட் இன் த மந்த் ஃபாலோயிங் தட் ஆஃப் சேல். அதாவது மே மந்தோட 75% ஜூனில் கலெக்ட் பண்ணுறாங்களாம், அண்ட் ஜூனோடது 75% ஜூலையில். ஸோ அப்போ ஏப்ரலோட 75% மேலே கலெக்ட் ஆகும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. 75% என்ன ஆகுதுன்னா ரிமைனிங் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இது 25 போச்சுன்னா பேலன்ஸ் 75 என்னென்னா 1 month ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் சேலுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மந்த் ஆன சேல் அடுத்த மாதம் கலெக்ட் ஆகும் 75%. புரியுதா?
இப்போ நெக்ஸ்ட்டு சப்ளையர்ஸ் சப்ளை கூட்ஸ் ஆன் 2 months credit. இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளையர்ஸ்ன்றது என்னென்னா பர்ச்சேஸ், இது 2 months creditன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மார்ச்சோடது மேலையும் ஏப்ரலோடது ஜூன்லேயும் மேவோடது ஜூலைலேயும் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? 2 monthsன்னு சொன்னதுனால 2 மாத கணக்கை நம்ம முன்னாடி எடுத்துக்கணும். மார்ச்சோடது மேலே, ஏப்ரலோடது ஜூனில் அண்ட் மேயோடது ஜூலையில். ஓகே. நெக்ஸ்ட்டு டிலே இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அண்ட் ஆல் அதர் எக்ஸ்பென்சஸ் 1 month. மற்ற எக்ஸ்பென்சஸும் வேஜஸும் பார்த்தீங்கன்னா 1 month டிலேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏப்ரலோடத மேலேயும் மேவோடத ஜூன்லேயும் ஜூனோடத ஜூலைலையும் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும். இன்கம் டேக்ஸ் ஆஃப் ₹10,000 இஸ் டியூ டு பி பெய்டு இன் ஜூலை. அதாவது இன்கம் டேக்ஸ் எப்போ பே பண்ணுறாங்கன்னா ஜூலையில் பே பண்ணுறாங்களாம் 10,000. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவிடெண்ட் ஆஃப் 10% ஆன் ₹1 lakh. இப்போ 1 lakhல 10% கண்டுபிடிக்கணும். இஸ் டு பி பெய்டு இன் மே மந்த் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபார்மேட் படி எழுதிட்டேன். நமக்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்ன மந்த்து மே, ஜூன், ஜூலை. ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க 30,000. ஸோ அதை நான் மேலே எழுதிட்டேன். இப்போ நம்ம கேஷ் ரிசிப்ட்ஸ் எழுதலாம். இந்த கேஷ் ரிசிப்டில் ஃபஸ்ட்டு எழுத போகிறது என்னென்னா கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் பாருங்கள் 25% கேஷ் சேல்ஸ். ஸோ மே மந்தோடது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது மே, ஜூன், ஜூலை தானே. ஸோ நம்ம அதை தான் பார்க்கணும். மேவோடது 25% 50,000ல் அண்ட் ஜூனோட 72,000ல் 25% ஜூன் மந்தில் அண்ட் ஜூலையில் 25% ஜூலையில் எழுதணும். பாருங்கள் 50ல் 25, 72ல் 25 அண்ட் 84ல் 25. ஓகேவா? அதுதான் கேஷ் சேல்ஸ். இப்போ கிரெடிட் சேலுக்கு என்ன சொல்லிட்டாங்க? மந்த் ஃபாலோயிங். அப்போ அடுத்த மாதம்னு அர்த்தம். அப்போ ஏப்ரலோட 75% நம்ம மேலே எழுதணும் அண்ட் மேயோட 75% ஜூனில் எழுதணும். ஜூனோட 75% ஜூலையில் எழுதணும். பாருங்கள் 46,000 ஏப்ரலோடது 75% அண்ட் மேவோடது 75% ஜூனில் அண்ட் ஜூனோட 72,000ல் 75% ஜூலையில். புரியுதா? இப்போ நம்ம இதை ஆட் பண்ண வேண்டியது தான். ஆட் பண்ணோன்னா நமக்கு 77,000 வந்துச்சு கேஷ் ரிசிப்ட். இப்போ இதோட நம்ம கேஷ் பேமெண்ட்டெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பர்ச்சேஸ் என்ன சொல்லிட்டாங்க? 2 months கிரெடிட் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ மார்ச்லேருந்தே நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா மார்ச் தான் மேலே எழுதணும், ஏப்ரலில் ஜூனில் எழுதணும், மேவோடதை ஜூலையில் எழுதணும். ஓகேவா? எழுதியாச்சு. பாருங்கள், மார்ச் இது எழுதியாச்சு அண்ட் ஏப்ரல் எழுதியாச்சு அண்ட் மேது எழுதியாச்சு. மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க? 1 monthன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏப்ரலோடத மேலையும் மேவோடத ஜூன்லையும் ஜூலைலையும் எழுத போகிறோம். பாருங்கள், வேஜஸில் 6,500, அதுக்கு அடுத்து மேவோடது 6,500 ஜூனில் அண்ட் ஜூனோட 7,000 வந்து ஜூலையில். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸும் அதே மாதிரி தான். ஏப்ரலோட 3,500 மேலே அண்ட் மேவோட 4,000 ஜூனில் அண்ட் ஜூனோட 4,400 ஜூலையில். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே 4,000 தான். ஸோ நம்ம அதை எல்லாம் எழுதிடலாம். ஓகே, அதுவும் அப்படி தான் எழுதணும். பட் இதில் எல்லாமே 4,000ன்றதுனால நம்ம 4,000 எழுதியாச்சு. ஓகே, இப்போ செல்லிங் பாருங்கள், 3,500 ஏப்ரலோடது மேலையும் மேவோட 3,500 ஜூன்லையும் அண்ட் ஜூனோட 4,000 ஜூலைலையும் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸ்பென்சஸ்லாம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் எப்போ பே பண்ணுறாங்க? 10,000 ஜூலையில். ஸோ இன்கம் டேக்ஸ் ஜூலையில் எழுதியாச்சு. அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எப்போ பே பண்ணுறாங்க? 1 lakhல 10% கண்டுபிடிக்கணும். 1 lakhல 10%னா எவ்வளவு? 10,000. அதை மேலே தான் பே பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை மேலே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? எஸ், ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த 77,000ல் இந்த 51,500 மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு பாசிட்டிவாக வந்தால் அது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ இந்த மந்த், அதாவது மேவோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஜூனோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகும் இல்லையா? எழுதியாச்சு. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 81,000. இந்த 81,000ல் இந்த 46,000 மைனஸ் பண்ணணும். அப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதுவும் கேஷ் பேலன்ஸ் தான். ஓகே, இந்த க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும்? ஜூலையில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகிடும்.
ஸோ நம்ம இதை ஆட் பண்ணோன்னா 1,10,000 கிடச்சிருச்சு. இந்த 1,10,000ல் இந்த 61,400 மைனஸ் பண்ணணும். இப்போ இதுவும் பாசிட்டிவ் அப்படின்றதுனால நம்ம வந்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ்னு எழுதி வச்சோம். இப்போ இதுவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதை பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுன்னு நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ உங்கள் எல்லாருக்கும் கேஷ் பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.